எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக தலைவரானதுன்னா அது ஐஸ்வர்யா தான். இந்த வாரத்தோட தலைவர் ஐஸ்வர்யா. நேற்று எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தன் தலைவி பதவியை பயன்படுத்தி நிறைய பேரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கேரக்டர் என்னன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பழி வாங்குற கேரக்டராக இருக்காங்க. உதாரணத்துக்கு என்னன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு தலை வலிக்குது தூங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீ ஃபர்ஸ்ட் வீக் தலைவியாக இருக்கும் போது யாஷிகாவை தூங்க விடலை, அதனால் நான் உன்னை தூங்க விட மாட்டேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டாங்க. மொதல் வாரம் நடந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்குற கேரக்டர் நம்மளை இந்த வாரம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு ஷாக்கில் எல்லாரும் இருந்தாங்க. அதன் விளைவாக தான் ஒரு டாஸ்க் வந்திருக்கு. இந்த டாஸ்கில் ஐஸ்வர்யா தான் ராணி. ஐஸ்வர்யாவுக்கு பாடிகார்டா டேனி வராரு. ஐஸ்வர்யாவோட செக்யூரிட்டியாக ஜனனி இருக்காங்க. இப்போ தான் பிக் பாஸ் அவர்கள் சீக்ரெட் ரூமுக்கு கூப்பிட்டு போய் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய வீடியோஸை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அந்த வீடியோவில் நிறைய பேர் ஐஸ்வர்யா பற்றி பேசுகிறாங்க. முக்கியமாக பாலாஜி பேசுகிறதும் அதில் இடம்பெற்றிருக்கு. இதை பார்த்து ஐஸ்வர்யா ரொம்பவே கோபமாயிட்டாங்க. உங்களை வச்சு செய்கிறேன் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு கோவமாக இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த டஸ்ட்பினில் இருந்த குப்பையை எடுத்து பாலாஜி மேலே அப்படியே கொட்டிட்டாங்க. ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. பாலாஜி எந்தவித ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்துருந்தாரு. மகத் மும்தாஜ்லாம் தடுக்கிறாங்க, ஷாரிக் தடுக்கவே இல்லை. டேனி பார்த்தீங்கன்னா தடுக்க வரவங்கள தடுக்கிறாரு. அவர் பாடிகார்டுனால அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இதில் மும்தாஜ் பார்த்தீங்கன்னா அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.